ராமதாஸ் வந்து திண்டிவனத்தில் இந்த ஓவர் பிரிட்ஜ் கீழேன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு கிளினிக் ஆரம்பித்த போது ரூ. 5 ரூ. 3 வைத்தியம் பார்த்துருக்காரு. அப்போ ரொம்ப சின்ன கிளினிக். அந்த கிளினிக்கில் அவர் இருந்த போதே இந்த சுசிலா அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. நர்ஸுன்னு பேர் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக கிளினிக் திறக்கிறது மட்டும் இருந்து உட்காந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் ராமதாஸ் எப்போ கிளினிக் விட்டு போகிறாரோ அது வரலாம் அவர் இருப்பாராம். அதுக்கப்புறம் ராமதாஸ் வீட்டோடய கூட வீடு வரலாம் போய் வீட்டில் போய் பேசிட்டு கூட வருவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ராமதாஸோடய அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க. சாதாரண நர்ஸுங்கிற தாண்டி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. அதில் இவருக்கு வந்து ஒரு பிரியம் ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த பிரியம் வந்து மெதுவாக வந்து இந்த பெண்ணை தன் வாழ்க்கையில் கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்திருக்காங்க. அதனால ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க நம்ம வாழ்க்கை துணைவியாக வரட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுச்சு. ஏன் இவ்வளோ காலம் இந்த தகவலை அவர் மறைச்சி வச்சிருந்தா நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம தலைவர்களுக்கு வந்து 2 மனைவி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. வந்து எம்ஜிஆர் கருணாநிதி இருந்தாலும் எல்லாத்துக்கும் 2 மனைவிகள் இருக்காங்க. அவங்க அதை வெளிப்படையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படி இருக்கும்போது ராமதாஸ் இந்த விஷயத்தை ஏன் சொல்லாமல் அவ்வளோ நாள் மறைச்சி வச்சிருந்தாரு? பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சமீபத்தில் அவரது மனைவி சரஸ்வதியுடன் 60வது திருமண நாளை சைலாபுரத்தில் கொண்டாடினார். இந்நிலையில் இப்போது அவரது இணையர் சுசிலாவுடன் 50வது மணம் நாளை கொண்டாடிய புகைப்படங்கள் வெளியாகி பாமக வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. உண்மையில் என்ன நடக்கிறது? இது தொடர்பாக நம்முடன் விவாதிக்க இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் வி சந்திரசேகரன். அவருடன் பேசணும். வணக்கம். அதாவது ராமதாஸுடைய நெடிய அரசியல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா 1980 வன்னியர் சங்கம் துவங்கினார். அதுக்கு முன்னாடி அவர் வந்து வெவ்வேறு போராட்டங்கள் இருக்கார். அதுக்கப்புறம் 87 இடஒதுக்கீடு போராட்டம், 89 பாட்டாளி மக்கள் கட்சி துவங்கப்பட்டது. இப்படி அவருடைய அரசியல் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்தித்தவர் இன்று வரை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கையில் முதல் முறையாக குடும்பத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கிறார். மகன் மூலியமாக அந்த போராட்டம் வந்து இன்று வரை தொடர்கிறது. அது வெவ்வேறு ரூபத்தில் போய்கொண்டே இருக்கிறது. இப்போ உங்கள் கேள்விக்கு வரேன். இந்த சுசிலா என்பவர் வந்து ராமதாஸ் வந்து திண்டிவனத்தில் இந்த ஓவர் பிரிட்ஜ் கீழேன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஒரு கிளினிக் ஆரம்பித்த போது ரூ. 5 வைத்தியம் பார்த்துருக்காரு. அப்போ ரொம்ப சின்ன கிளினிக். அந்த கிளினிக்கில் அவர் இருந்த போதே இந்த சுசிலா அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த சுசிலாவுக்கு முன்பாக காவேரி பக்கம் வேலாயுதம், செல்வம், திருநாகரசு போன்றவர்கள்லாம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க. எங்கே? அந்த கிளினிக்கில். அதுக்கப்புறம் இவங்க வந்திருக்காங்க, சுசிலா வந்திருக்காங்க, நர்ஸாக வந்திருக்காங்க. நர்ஸுன்னு பேர் எல்லா வேலையும் செய்வாங்க. ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக கிளினிக் திறக்கிறது மட்டும் இருந்து உட்காந்துருவாங்களாம். அதுக்கப்புறம் ராமதாஸ் எப்போ கிளினிக் விட்டு போகிறாரோ அது வரலாம் அவர் இருப்பாராம். அதுக்கப்புறம் ராமதாஸ் வீட்டோடய கூட வீடு வரலாம் போய் வீட்டில் போய் பேசிட்டு கூட வருவாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ராமதாஸோடய அவங்க ஐக்கியம் ஆயிட்டாங்க. ஒரு நர்ஸு, ஒரு பணிப்பெண் அப்படி இல்லாமல் அவங்களோடைய ஐக்கியமாகி அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் வர்றது அப்படின்னு சின்ன பொண்ணாந்தத்துலேருந்தே அவங்களுக்கு ஓரளவு நர்சிங் விஷயங்கள்லாம் தெரியும். கோர்ஸ் படித்தாங்களாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இந்த பழக்கம் வந்து 1970s முன்னாடியே ஆரம்பித்தாச்சு. ராமதாஸுக்கும் சுசீலாவுக்கும் ஏற்பட்ட நட்பு பழக்கம் எல்லாம் இது ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்காங்க. சம்பளத்தை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அப்படியே லீவே போடாது எப்போ பார்த்தாலும் ராமதாஸோடே இருப்பாங்களாம். டோக்கன் ஆயா அப்படின்னு பேர் வைப்பாங்களாம். அங்கே உள்ள லோக்கல் ஆளுங்கள்லாம் அவங்கள அவங்க தான் வந்தோன்னு விறுவிறுன்னு 10 பேர் உட்காந்தாங்க, எல்லோரும் டோக்கன் கொடுப்பாங்களாம். டோக்கன் ஆயா சின்ன வயசுலேயே அவங்கள்ட்ட ஆயான்னு சொல்லுவாங்களாம். டோக்கன் ஆயா வந்துச்சு அப்படிம்பாங்களாம். ஸோ இப்படி எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஒருத்தமே போன உடனே ராமதாஸ் எப்போறவர்கள் தெரியல, எல்லாருக்கும் உட்காந்துருக்கும், எல்லாரும் டோக்கன் கொடுத்துருவாங்களாம். அப்படித்தான் நான் வந்து அவங்களுடைய நட்பு ஆரம்பிச்சிருக்கு. அந்த நட்பு ஆரம்பித்து காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிருக்குன்னா ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. பல நேரங்களில் கிளினிக்கில் யாரும் வராத போது ஐயாவோட உட்காந்து ரொம்ப நேரம் அரட்டை அடிப்பாங்க, பேசுவாங்க. அப்புறம் ஐயா வந்து வெளியூருக்கெல்லாம் போவாங்களாம். பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கெல்லாம் போய் சில நாட்கள் பக்கத்தில் உள்ள வன்னியர் சொந்தங்களுக்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுவாங்களாம். வயசானவங்களாம் வைத்தியம் பண்ணுறதுக்காக போவாங்களாம். அப்போ கூடயே இவங்களும் போவாங்களாம். அந்த மாதிரியும் ஐயாவோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுவாங்க போல இருக்கு. ஒரு சாதாரண நர்ஸுங்கிற தாண்டி ரொம்ப டெடிக்கேட்டடாக இருந்திருக்காங்க. அதில் இவருக்கு வந்து ஒரு பிரியம் ஏற்பட்டு போயிடுச்சு. இந்த பிரியம் வந்து மெதுவாக வந்து இந்த பெண்ணை தன் வாழ்க்கையில் கூடயே வச்சுக்கணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா ரொம்ப விசுவாசமாக அவங்க இருந்திருக்காங்க. அதனால ஐயாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய்
அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து இவங்க நம்ம வாழ்க்கை துணைவியாக வரட்டும் அப்படிங்கிற லெவலுக்கு அது போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க 60வது திருமண நாள் கொண்டாடிருக்காங்க சரஸ்வதியோட. இவங்களோட 50வது திருமண நாள் கொண்டிருக்காங்க. அப்படின்னா ஒரு 10 வருஷ கேப்னு நினைக்கிறேன். அவங்க ஆமாம் கல்யாணம் முடிஞ்சு ஆமாம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு இவங்களுக்குள்ள இது ஒரு ஆமாம் திருமணம் அவங்க வந்திருக்காங்க. பட் நீங்கள் இவ்வளோ நாளும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தகவல் வந்து பத்திரிகையில் அப்பப்போ கிசுகிசுவாக வந்தது. இப்படி ராமதாஸுக்கு வந்து 2வது மனைவி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து அது ஒரு செவிலியர் அப்படின்னு வந்தது வந்து. ஆனால் ஆமாம் இப்போ தான் அதிகாரப்பூர்வமாக அவங்க பேர் சுசிலான்னு வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன்லாம் வந்து சுசிலாவோட குடும்பத்தினர்லாம் கூட கலந்துருக்காங்க வந்து. ஆமாம் ஆமாம் அந்த வீடியோக்களெல்லாம் அதை பார்க்க தெரியுது வந்து. இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வந்து அந்த அவங்களோட சமூகம் பின்னணி என்ன அப்படிங்கிற சம்பந்தமாக பல்வேறு தகவல்கள் வெளியாகுது வந்து. ஆமாம் ஏன்னா அவர் குறிப்பாக வந்து நாடக காதல்னு ராமதாஸ் ஒரு விஷயத்தை ஆமா. சொன்னாருங்கிறத ஒட்டி ம். அவர் ஒரு காதல் இருந்திருக்காரு. அவரும் பிற சமூகத்தை சார்ந்தவங்க அப்படின்னுங்கிற எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் என்ன சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற சம்பந்தமாக பல்வேறு விதமான கருத்துக்கள் வருது. உங்களுக்கு தெரியுமா உண்மையிலே அவங்க என்ன சமூகத்தை சார்ந்தவங்க? இல்லை, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாவில் வந்த ரிப்போர்ட் வந்து அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு செய்தி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கு. உண்மை என்னென்னா அவங்க தலித் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இல்லை. அவங்க ஆசாரி சமூகத்தை சேர்ந்தவங்க, அதாவது விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. இந்த விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்க அவங்க வந்து தலித் கிடையவே கிடையாது. அது வந்து அவங்களோட ஐயாவோட பழகின எல்லாருக்கும் தெரியும். ஐயாவோட ரொம்ப க்ளோஸாக ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 30 வருஷம் க்ளோஸாக இருந்த பல பேருக்கு நட்ராஜன் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப வருஷம் ஐயாவோட ஒரு 30 வருஷம் மேலே பழகி அவருக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அவரெல்லாம் வந்து சுசேலா வீட்டுக்கு போனவர். அதனால் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து தலித் கிடையவே கிடையாது. ஆனால் அப்படி வந்து இங்கே தவறான தகவல் பரவிடுச்சு. அவங்க சமீபத்தில் கூட விஸ்வகர்மாவுக்காக ஒரு சங்கம் அமைச்சிருக்காங்க. அவரை இந்த சுசேலா போன்ற ஒரு சிலர்லாம் சேர்ந்து இந்த ஆசாரிகள் இந்த சமூகத்துக்கு யாரும் கவனிக்கப்படாமல் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த சங்கத்துக்கு நம்ம பல காரியங்கள் செய்யணும்னு அவங்கெல்லாம் பேசி அதுக்கப்புறம் அந்த சங்கத்துக்கு இவங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிறதுனால இவங்க அதுக்கு கௌரவ தலைவராக போய் அவங்களோட இன்விடேஷன் கூட எல்லாருக்கும் அவங்க சங்கத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்ம இந்த காரியங்கள்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாப்புல எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து இப்பயும் வந்து திண்டிவனத்தில் உள்ள விஸ்வகர்மா சங்கத்துக்கு அவங்க வந்து கௌரவ தலைவராக தான் இப்போ ஊரில் இருக்காங்க, இன்னி ஊரில் இருக்காங்க. இன்னும் இந்த சங்கத்து ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுறாங்க. சங்கத்து ஆளுங்கள்லாம் தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன் இவ்வளோ காலம் இந்த தகவலை அவர் மறைச்சு வச்சுருந்தா நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நம்ம தலைவர்களுக்கு வந்து 2 மனைவி அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது வந்து. எம்ஜிஆர், கருணாநிதி இந்த அரசு எல்லாத்துக்கும் 2 மனைவிகள் இருந்திருக்காங்க. அவங்க அதை வெளிப்படையாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க வந்து. அப்படி இருக்கும்போது ராமதாஸ் இந்த விஷயத்தை ஏன் சொல்லாமல் அவ்வளோ நாள் மறைச்சு வச்சுருந்தாருன்னு? இல்லை, மறைச்சு வச்சுருந்தான்னு கூட அவருக்கு ஏதோ ஒரு சங்கடங்கள்ங்க. என்ன சங்கடம்னு தெரியல. ஏன்னா இதற்கு வந்து அந்த சரஸ்வதி குடும்பத்தினர் இருக்காங்கல்ல, சரஸ்வதிக்கு 3 பிள்ளைகள். அன்புமணி, ஸ்ரீகாந்திமதி, கவிதா. எல்லாருக்குமே இஷ்யூஸ் இருக்குது. அன்புமணிக்கு 3 பெண்கள், ஸ்ரீகாந்திமதி 3 பையன்கள், கவிதாவுக்கு 2 பையன்கள். ஸோ இது பெரிய ஃபேமிலி. அதுக்கெல்லாம் பேர குழந்தைகள் அப்படி ஆயிடுச்சுனால அவங்க ஆரம்பத்திலேயே சரஸ்வதி ஃபேமிலி இருக்காங்கல்ல, அவங்க பிள்ளைகள் எல்லாருமே சரி ஆரம்பத்துலேருந்து இந்த உறவை விரும்பவே இல்லை, இவங்க ஏற்கவே இல்லை. மற்ற சில தலைவர்களுடைய 2வது ஒய்ஃபு 3rd ஒய்ஃப் அப்படின்னா அங்கே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு சில வருஷங்களில். மற்ற கட்சிகளே நிறைய நடந்திருக்கு, இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு. ஆனால் இங்கே இது காம்ப்ரமைஸ் ஆகலை. இவங்கெல்லாம் கட்டோட ஐயாவோட இந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஐயா சொல்கிறது எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாங்க, ஆனால் அவங்க இதை ஏற்றுக்கவே இல்லை ஆரம்ப காலத்துலேருந்து. அதாவது அன்புமணி வந்து காலேஜ் படிக்கும்போது அது மாதிரி ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து ஆரம்பித்து இன்னி வரை இந்த உறவை அவங்க ஏற்றுக்கவே இல்லை. காரணம் வந்து அவங்க ரொம்ப தலையிடுறாங்க, மெதுவாக அவங்க தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போச்சு. சொல்லப்போனால் இந்த கொரோனா காலம் நடந்தில்ல, 2000, 2020, 19 அந்த காலத்தில் முழுக்க ராமதாஸ் அவர்கள் வந்து அங்கே தான் இருந்தாங்களாம். கொரோனா பீரியடில் முழுக்க மருத்துவரையா அங்கே தான் இருந்தாராம். எப்பயாவது தான் இங்கே வருவாராம். ஆனால் ஒரு முறை கூட சுசீலா வந்து இங்கே வரமாட்டாங்களாம். அவங்களுக்கும் சரஸ்வதிக்கும் பெரிய பேச்சுவார்த்தையில் ஒன்றுமே கிடையாது, வந்ததே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க வர்றது ரொம்ப அபூர்வங்கிறாங்க. அந்த மாதிரி வந்தது. அதே மாதிரி இவங்களும் சரஸ்வதி அங்கே போனது கிடையாது. அது வந்து என்ன பிள்ளைங்களுக்கு யாருக்குமே பிடிக்கலை, அதனால் நீ வராது அப்படின்னு சொல்லிட்டார். இவர் மட்டும் அங்கே போய் அந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. நீ வேணால் போய் பார்த்துருவாங்க, நீங்கள் போய் பார்த்துருவாங்க, ஆனால் அவங்க இங்கே வரக்கூடாது, அந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு. ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இவருக்கு வந்து பிள்ளைங்களுடைய விருப்பத்தை தாண்டி ராமதாஸ் வந்து டஃப் பர்சன். அந்த இந்த விஷயத்தில் பிள்ளைங்க சொல்கிறது மீறி அவரால் செயல்பட முடியல. உங்கள் கேள்விக்கு பதில் இதுதான். அவரால் வந்து பிள்ளைங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக வந்து செயல்பட்டு, ஆமாம் எனக்கு அவங்க இன்னொரு என்னுடைய 2ஆம் மனைவி தான், அவங்களும் இருப்பாங்க, அவங்க பேச்சையும் கேட்கணும் அப்படிங்கிறப்பல உறுதியாக அவரால் சொல்ல முடியல.
ஏன்னா அந்த குடும்பத்தில் குழப்பம் வேண்டாம்னு சொல்லி அது அமைதியாகவே இருக்கட்டும், அது தெரிந்தும் தெரியாமலும் இருக்கட்டும், அதுங்க நம்ம பிரச்சனை பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சி அவர் ஆரம்பத்துலேருந்தே அந்த விஷயத்தில் வந்து அவருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. இது வந்து குடும்பத்தில் அனாவசியமாக பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு. அதனாலேயே அவர் வந்து அந்த விஷயத்த வந்து வேண்டாம் வேண்டாம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து அது அமைதியாகவே அப்படியே தனியாக போயிடுச்சு. வர்ற தேர்தலை வந்து பாமக 2 அணியாக தான் சந்திக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாமகவுடைய இப்போ சமீப கால எலெக்ஷன் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா அது அலையன்ஸ் பண்ண எல்லா கட்சியும் தோற்றுருக்கு. பாமகவும் பெரிய ஓட்டு வாங்கலை. பாமகவோட ஓட் பேங்க் வந்து யுனைடெட் பாமகவே 5.5% 6% மேலே கிடையாது. 5.5% தான் அதோட ஓட்டே. என்னதான் அன்புமணி தன் கையில் வந்து ஒரு 102 மாவட்ட செயலாளர் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க, எல்லாமே இருந்தால் கூட பாட்டாளி மக்கள் கட்சி வித்தவுட் ராமதாஸுங்கிறது வந்து அது எடுபடாது. கேடர் இருக்குல்ல, கேடரை வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ அன்புமணிக்கும் ராமதாஸ் பிஎம்கே என்ன வித்தியாசம் கேட்டால் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. அப்பா பையன் கூட சண்டைங்கிறத தவிர வேறு எந்த வித்தியாசம் கிடையாது. இடஒதுக்கீட்டு கொள்கையிலேருந்து ஆரம்பித்து சமூக நீதி கொள்கையிலேருந்து ஆரம்பித்து வேறு எல்லா இஷ்யூ எடுத்துக்கலாம் 2 பேருக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்களோட பர்சனல் ஈகோ தான். நான் வந்து செயல் தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டு பேசாமல் இருன்னு சொல்லிட்டு நான் மாட்டேங்கிறேன். இந்த மாதிரி மைனர் இஷ்யூவில் தான் இருக்கிறாங்களே கொஞ்சம், மற்றபடி அவங்க கொள்கை அளவில் சித்தாந்த ரீதியாக 2 பேருக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்போ இவங்க 2 பேரும் பிரிஞ்சாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி யாருக்கு ஓட்டு போடுவாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி சென்டிமெண்ட்டாகவே ராமதாஸ் கட்சி அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் ஒரு கணக்கு சொன்னால் கூட, பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட செயலர் கணக்கெலாம் சொன்னால் கூட, பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னாலே அது ராமதாஸ் கட்சின்னு தான் ஆயிடுச்சு. ஸோ ராமதாஸ் இல்லாத அன்புமணி, ராமதாஸ் இல்லாமல் நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் அது எடுபடுமா? தொண்டர்களில் குழப்பாதா? ஏற்கனவே விஜயோடைய என்ட்ரி வேறு உள்ளே வந்திருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறத பார்த்து நிறைய பேர் வந்து வெறுத்து, ஏன்னா தொண்டர்கள் வந்து அவரை தொண்டர்களை மோட்டிவேட் பண்ண வேண்டியவங்க, முக்கியமான கட்டத்தில் மோட்டிவேட் பண்ண வேண்டியவங்க, இவங்க வந்து இவங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து இது சரியாக வராது, வேலைக்காகன்னு சொல்லி விஜய் பக்கம் போகிறது நிறைய. பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு 2 அல்லது 3% கூட, அவங்களுக்கு மொத்தம் இல்லை 5.5%, ஒரு பாதி பேர் அப்படியே விஜய் பக்கம் திரும்ப கூட வாய்ப்பு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி, அதே மாதிரி வந்து விடுதலை சிறுத்தைகள், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சியிலேருந்து பாதி பேர், கணிசமான பேர் வந்து விஜய் பக்கம் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது தவிர பெரிய கட்சிகள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகும்போது அவங்களுக்கு பாதிப்பு வந்து பயங்கரமாக இருக்காது. சின்ன கட்சிகள், ஏற்கனவே சிங்கிள் டிஜிட் கட்சிகள், அவங்கள்ட்டேருந்து ஒரு பெரிய கூட்டம் போகும்போது பெரிய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இவங்க பிரிஞ்சு போனாங்கன்னா பாதிப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இந்த கட்சி சமூக நீதிக்காக என்ன பெரிய ஒரு போராட்டங்களை ஈடுபட்டு தோன்றியதோ அந்த போராட்டம்லாம் இன்றைக்கி அர்த்தம் இல்லாமல் போயிடும். இந்த கட்சிக்காக உயிர் நீத்தவர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் புரியல. எவ்வளோ பேர் உயிர் நீத்தாங்க இல்லையா? 20க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போனாங்க. இது வந்து ரொம்ப ஒரு தியாகம், ஒரு போராட்டம். ராமதாஸுடைய பொலிட்டிக்கல் லைஃப் எல்லாமே வந்து ஒரு அர்த்தமற்றதாக போயிடும் இந்த சண்டையால். என்ன பண்ண போகுதுங்கிறது யாருக்குமே தெரியல. பாமக கட்சிங்கிறதே வந்து அதோட தொண்டர்களே வந்து ஜாதி ரீதியாக தான் அதில் ஒருங்கிணைஞ்சிருக்காங்க வந்து. ஆமாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் வந்து தலைவர் ராமதாஸ் 2வது திருமணம் செய்திருக்கிறார். அதுவும் வன்னியர் அல்லாத வேறு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை செஞ்சிருக்கார். அப்படிங்கிறத தொண்டர்கள் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது வந்து கட்சிக்குள்ளே வந்து ராமதாஸுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? இத்தனை வருஷம் கழிச்சு, ஏன்னா கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஐயாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு துணைவி இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது. புதுசாக ஒன்று நடந்ததுன்னா அப்படின்னா வேறு ஜாதின்னு யோசிப்பாங்க. இது ரொம்ப வருஷமாக ஐயாவோடய பயணப்படுறாங்க. அதனால் ராமதாஸோட வயது கருதி இப்போ வந்து அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனால் பெரிய விளைவுகள் ஆகிடுமா அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. ஸோ தொடர்ந்து என்ன நடக்குது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.